வணக்கம் மகளே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஜனனி அவர்கள் இன்று ஒரு போஸ்ட் இன்ஸ்டால போட்டிருந்தாங்க. அதில் அந்த கேப்ஷன் தரமான ஒரு பதிலடியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் பல பேருக்கு ஒரு தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரவீனா அவர்கள் முதலாவது நிகழ்ச்சியில் இருக்காங்களா இல்லையா, அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழோட போட்டியாளர்களோட ஒரு அப்டேட். கவின் அவர்கள் அவருடைய அடுத்த படத்தோட கதாநாயகி. ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகே இப்ப ஜனனி அவர்கள் தளபதி கூட நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு எல்லாருமே ஒரு ஷாக் ஆயிட்டார்கள். ஏன்னா முதல் படமே தளபதி அப்படின்ற அந்த மொமெண்ட் வேற மாதிரி இருந்துச்சு. அப்படித்தான் கவின் அவர்களுடைய இந்த மொமெண்ட் கூட. ஸோ என்னப்பா கவின் இப்படி போயிட்டாரு அப்படின்ற அளவுக்கு வியந்து பார்க்குறாங்க. அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே, ஜனனி அவர்கள் தமிழ் பிக் பாஸோட வெற்றி மகள், தமிழ் சினிமாவோட வெற்றி மகள் ஆக்ட்ரஸ் ஜனனி அவர்கள். எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்றதுக்கு ஒரு முகம் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா ஜனனி அவர்களை சொல்லலாம். என்னோட ஃபீல்டில் பிக் பாஸ் ரிவ்யூவில் அவங்களோட முகம் தான் எனக்கு ஞாபகம் வரும், எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க சொல்லியிருந்த ஒரு போஸ்ட் இன்று என்ன அப்படின்னா, அதில் ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு அவங்களோட ஃபோட்டோவை போட்டுட்டு அவங்க கீழே கேப்ஷனில் சொல்லியிருப்பாங்க, டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப், தேர்ஸ் அ ரீசன் வை யூ ஸ்டார்டட். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண்களோ ஆண்களோ, முக்கியமாக பெண்கள் சினிமாவில் இல்லை அடுத்தவர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு விடயத்தை அவங்களோட திறமையை வெளிப்படுத்தக்குள்ள, பாடலாக இருக்கலாம், ஆடலாக இருக்கலாம், ரீலாக இருக்கலாம், நடிப்பாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்போ அந்த கோழைகள் அப்படின்னு சில கூட்டம் இருக்கு. அவங்கெல்லாம் வாழ்க்கையில வெற்றியை பெற்றிருக்க மாட்டார்கள், வெற்றி பெறவும் முடியாது. ஏன்னா அடுத்தவர்களை நோகடிக்கணும் இப்படி சொன்னா அவங்களுக்கு ஒரு அடுத்தவர்களை அழகான தமிழ் மொழியில, அழகான தாய்மொழியில கேவலமான வார்த்தைகளை பாவித்து திட்டுவதன் மூலம் ஒரு ஒரு நிம்மதி காண்ற ஒரு கூட்டம். அப்படிப்பட்டதெல்லாம் வாழ்க்கையில நிம்மதியே பெற முடியாது, அவங்கெல்லாம் வெற்றியே பெற முடியாது. நேற்று கூட நான் போட்ட வீடியோ கலரி கொண்டு வந்துச்சு, பிளாக் பண்ணி விட்டேன், சரிங்களா? ஸோ அப்படியான கூட்டங்கள் பெண்கள் சாதிக்க தொடங்கினா இல்லை முயற்சிகளை பண்ணா இப்படி செயற்படுறது வழக்கம். அதனால சில பெண்கள் எடுத்த முயற்சிகளை கைவிட்டு போட்டு அவங்களோட வாழ்க்கையில் ஆசைப்பட்டதை அடையாம இருப்பார்கள். ஸோ ஜனனி அவர்களுடைய கமெண்ட் ஜனனி பல பெண்களுக்கு முன்னுதாரணம், சரிங்களா? இலங்கையில இருந்து ஒருத்தங்க சாதிக்கலாமா, தமிழ் சினிமால ஜொலிக்கலாமா, ஒரு ஸ்டாரா ஆகலாமா அப்படின்றதுக்கு டிவியில பார்த்த தளபதி கூட போய் நடிக்கலாமா அப்படின்னா முடியும்னு காமித்தவர் தான் ஜனனி அவர்கள். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து கமல்ஹாசன் இடத்துல ஒரு பிக் பாஸ்ல போகலாமா அப்படின்னா ஒரு போனை வச்சு அவங்களோட திறமை ரீல், அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி என்னால அவ்வளோ பெரிய பிக் பாஸ் டீமை கால் பண்ண வைக்க முடியும், அந்த நிகழ்ச்சியில் என்னுடைய காலடி எடுத்து வைக்க முடியும்னு காமித்தவர் ஜனனி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஜனனி அவர்கள் சொன்ன இந்த விடயம், சரிங்களா? நீங்கள் ஒரு விடயத்தை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ யாருக்காகவும் உங்களோட அந்த முயற்சியை கைவிடாதீங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்காதீங்க அப்படின்ற ரீதியில் அவங்க இன்று போட்ட பதிவு பல பெண்களுக்கு மட்டுமல்ல பல இளைஞர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுது. பல அந்த தீய எண்ணம் படைத்தவர்கள், அடுத்தவர்களோட வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், சுய முயற்சி இல்லாதவர்கள், இப்படியான நபர்களுக்கு அவங்களுடைய இந்த போஸ்ட் ஒரு பதிலடியா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜனனி அவர்கள், சரிங்களா? நம்ம எதை பண்ணாலும் வாழ்க்கையில் இப்படியான கூட்டங்கள் வரும். பொறாமப்படுற கூட்டம், நம்மளோட முயற்சியை தடுக்கிற கூட்டம், அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கான பதிலடி நம்ம வளர்ச்சி மேல் மேல் மேல மேலே போறதா. ஸோ அதை ஜனனியவர்கள் அவங்களோட ஹேட்டர்ஸுக்கு பதிலடி பல தடவை கொடுத்துருக்காங்க, கொடுத்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஜனனியவர்களுடைய படங்களோட அப்டேட்டும் சரி, விளம்பரங்களோட அப்டேட்டும் சரி வரக்குள்ள பல வயிறுகள் எரியுது, சரியா? அடுத்தவனை பார்த்து வயிறு எறினவன் முன்னேறவே முடியாது, சரியா? உன் முயற்சியை பண்ணி நல்லா வருவான். அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டினா காணாம போயிடுவேன். ஜனனி அவர்கள் கரெக்டான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க, வேற லெவல். அடுத்தது ஜனனி அவர்களை பற்றி இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோவும் போடுவாங்க. அந்த ஃபோட்டோக்கு கீழே எல்லாரையும் கேப்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபோட்டோ எடுத்தவங்க, அப்படியான நபர்கள் எல்லாமே ஜனனி அவர்கள் எப்படி ஒரு வளரும் முகமாக இருக்காங்களோ, இந்த சினிமாவுக்கு புதுசாக, இந்த விளம்பரத்துறைக்கு புதுசாக இந்தியாவில் எப்படி அவங்க இருந்தாங்களோ அப்படி ஆரம்பித்தவர்களால் தான் வளர்வது மட்டுமல்லாமல்
பல புதிய முகங்களையும் பல துறையை சார்ந்தவர்களையும் வளர்த்து விடுறாங்க பாருங்க. இந்த எண்ணம் தான் ஜனனி அவர்களை இப்போ டாப்ல வச்சிருக்கு. எண்ணம் போல வாழ்க்கை. இது ஜனனி அவர்கள், வெற்றி மகள் ஜனனி அவர்கள் தொடர்பான அப்டேட். அடுத்தது வந்து ரவீனா அவர்கள். ஸோ இன்று விஜய் டிவியில் ஒரு ப்ரொமோன்னு வந்துச்சு. பாலா அவர்கள் அப்புறம் சாந்தானு பாக்கியராஜ் அவர்களுடைய வைஃப் கிக்கி அவர்கள் நடத்துகிற ஒரு ஷோ ஒன்று. டிக் 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 அப்படின்ற மாதிரி தான் பேர் அப்படின்னாங்க. இன்னும் அஃபிஷியலாக தெரியல. அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி போடுற மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று. அதில் ரவீனா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு. பட் கண்டிப்பாக பிக் பாஸ் இதுக்கு முதல் பிக் பாஸுக்குள்ளே போனவர்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் இருப்பாங்க அப்படின்றதான் எனக்கு கிடைக்கப்படுற தகவல். ரவீனா அவர்கள் போட்டியாளராக கெஸ்டா அப்படின்னு தெரியல. ஆனால் முதலாவது நிகழ்ச்சியில் ரவீனாவோட எபிசோட் வருமானு எனக்கு தெரியல. வருகின்ற நாட்களில் ரவீனா அவர்கள் நிகழ்ச்சியில் வரலாம். பட் நம்ம காத்திருப்போம், சரிங்களா? ஸோ இது வந்து ரவீனா அவர்கள் தொடர்பாக இன்று வந்த கேள்விக்கான பதில். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழ் போட்டியாளர்கள் தெலுங்குலாம் ஒரு லிஸ்டே வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்னோட சைட்ல இருந்து கொடுக்குற அப்டேட், பிக் பாஸ் 8 தமிழ் வந்து அக்டோபர் 6 அல்லது 13 அல்லது 20 இந்த தேதியில் 3 டேட்ல ஏதாவது ஒரு டேட்ல ஆரம்பிப்பார்கள், சரிங்களா? தெலுங்குலையும் வந்து செப்டம்பர் தான், அது நான் ஷூராக சொல்கிறேன். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான். பட் இப்போ வந்து பிக் பாஸோட போட்டியாளர்களோட பேரை அறிவிக்கிறாங்க அப்படின்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் 3 கட்டமாக லிஸ்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போது தெலுங்குல வந்து செப்டம்பர் ஆரம்பிக்கிற பட்சத்தில் மே, ஜூன், ஜூலை 3 ஸ்டேஜஸ். ஸோ அங்கால வந்து ஆகஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆயிரும். டீசர் இது கண்டஸ்டன் எல்லாம் ரெடி ஆயிரும். செப்டம்பரில் ஷோ ஆரம்பிப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் டீசர் ட்ரெய்லர் வரும். அக்டோபரில் பிக் பாஸ் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பிக் பாஸுக்குள்ள வரக்கூடிய போட்டியாளர்கள் அப்படின்ற ரீதியில் நமக்கு வருகின்ற சில அப்டேட், குக் வித் கோமாளியில் இருக்கிற போட்டியாளர்கள், அப்புறம் இந்த டிக் 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 அது பாலா அவர்கள் நடத்துகிற ஷோவில் புதிதாக சில முகங்கள் வந்து மக்களிடம் பேசப்படும் பட்சத்தில் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் சாலின் சோயா, டிடிஎஃப் வாசன், அப்புறம் வந்து இர்ஃபான், அப்புறம் மணி அப்படின்றவர் இப்போ ரீசெண்டாக பேசப்பட்டு கொண்டிருக்கார்ல, இவங்க சுஜித்ரா அவர்கள், இவங்கள 2-3 பேர் வர சான்சஸ் அதிகம், சரிங்களா? இது பிக் பாஸ் 8 தமிழ் போட்டியாளர்கள் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற ஒரு ரூமர். பட் இப்போதைக்கு இந்த அப்டேட், சரிங்களா? அடுத்தது கவின் அவர்கள். சினிமா அப்படின்றது சில பேருக்கு எடுத்தோன்னே மேலே கொண்டு போகும், சில பேருக்கு வந்து பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் தான் டொப்பில் வருவாங்க. கவின் அந்த ரகம். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெற்றி படம் கிடைக்க 10-11 வருஷம் எடுத்துச்சு. அந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் அவர் வேற லெவலில் போய் கொண்டிருக்காரு. ஸோ இப்போ கைவசம் 4-5 படங்கள். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா கவின் அவர்களுக்கு வந்து புதிய படத்தில் நயன்தாரா அவர்கள் கவின் ஹீரோவாகவும் நயன்தாரா அவர்கள் ஹீரோயினாகவும் பண்ணுறாங்க. ஸோ நினச்சி பாருங்க, தலைவர் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட நடித்தவங்க, தளபதி கூட நடித்தவங்க. ஸோ இப்போ கவின் அவர்களோட ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னா கவின் அவர்களுடைய வளர்ச்சி க்ரோத்து வந்து எங்கே இருக்குது? பொறுத்தார் புவி ஆழ்வார், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, வெற்றி மகன் அதற்கு உதாரணம், சரிங்களா? ஓகே மக்களே, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.